Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மதுரையில் நடந்த கிரானைட் ஊழல் வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக மறுப்பு தெரிவித்திருக்கிறார் முன்னாள் மாவட்ட கலெக்டரான சகாயம் அவர்கள். ஆக சகாயம் ஐஏஎஸ் அவர்களினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் சவால் விடுறேன்டா, தொட்டுப்பாரு வர. நானும் மலை கிராமங்களில் பிறந்தவன் தான். தொட்டுப்பாரு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை போல பழிதித்து விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க்கு எப்படி ஜொமேட்டோ உடை அணிந்து படுகொலை செய்தார்களோ அதே போல் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளரை ஜொமேட்டோ உடை அணிந்து தான் போய் படுகொலை பண்ணியிருக்கான். என்ன நாடு இது? வெக்கமல்ல இடம் அவங்களுக்கெல்லாம். எதுக்கு உங்களுக்குலாம் ஆட்சி முறை? வருகிற அரசியல் பொறுக்கிகளுக்கு தேர்தல் செலவுக்காக பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. வளங்களை கொள்ளையடிப்பவர் பொறுக்கிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தக்கூடாது? நாட்டை சூறையாடுறவனுக்கு என்ன மரியாதை? மணல் கொள்ளை மாபியாக்களும் பாறை கொள்ளை மாபியாக்களும் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர். வைகுண்டராஜன் நடராஜனால் உருவாக்கப்பட்டவர். நடராஜன் யாரு? சசிகலாவுடைய கணவரால். நூற்றுக்கணக்கான திருத்தலங்களை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த பிஆர்பி நிறுவனம். அரசியல் பொறுக்கிகள் எவனாவது இதை பத்தி பேசியிருக்கிறானா? ஊடகங்கள் இதை பத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கா? சகாயம் அவர்கள் மாவட்ட கலெக்டரா இருந்த போது கிரானைட்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்த போது எல்லாமே கவர் பண்ணது ஊடகங்கள் தானே, பத்திரிகை தானே வெளிக்கொண்டு வந்து செய்தியை பத்திரிகைகள் தானே. 1,12,000 கோடி ஊழலை என்னைக்கு பெருசு கொடுத்தாங்க? தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். எளிய மக்களை ஏமாற்றுவதற்காக, வாக்குக்கு 2000 கொடுப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஃபினான்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் பணம் போயிட்டு இருக்கு தேர்தல் செலவுகளுக்காக. தெரியுமா உங்களுக்கு? என்னை கேள்வி கேட்குறீங்களா? காவல்துறையினுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் எங்கே போடுறாங்க? யாருடைய காசில் போடுறாங்க? பெட்ரோல் காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்படுற அமௌண்ட்ல தான் போடுறாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது நீங்கள் பார்த்தோன்னு சொல்லுங்கள். காவல்துறை வாகனம் ஒரு பெட்ரோல் பங்கில் காசு கொடுத்து போட்டதாக ஒரு எங்கேயாவது நீங்கள் பார்த்தோன்னு சொல்லுங்கள். வண்டியில் உணவை பார்க்க முன்னாடி நிறுத்திடுறான், போதை ஏறிடுது, வண்டி அங்கேயே விட்டுவிட்டே போயிடுவான் வீட்டுக்கு. இது பதில் சொல்லுங்க. எடுத்துட்டு தான் போவான். அப்போ அவனுக்கு போய் வாயில் வச்சுக்கிட்டு அது என்ன உள்ளே விட்டுட்டு ஆட்டுறீங்க? அது காவல்துறையோட கடமைங்க. என்ன கடமை? தண்ணி அடிச்சுட்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படியா? பாறை திறந்து வச்சுக்குவீங்க, குடிக்க விடுவீங்க, வண்டியில் குடிட்டான்னு சொல்லுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. உங்களுக்கு விரைவில் ஒரு லட்ச ரூபா பணம் வரும், உங்களுக்கும் வரும். ஏன்னா இந்த அரசை நீங்கள் ஆதரித்து பேசினால். ஏங்க ஆதரித்து பேசினா கொடுக்குறாங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கிறது இப்போ காசு வாங்கிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மதுரையில் நடந்த கிரானைட் ஊழல் வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக மறுப்பு தெரிவித்திருக்கிறார் முன்னாள் மாவட்ட கலெக்டரான சகாயம் அவர்கள். ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது எல்லோருக்குமே பெரும் ஆச்சரியத்தை ஊடகங்களையும் சரி மக்களிடத்திலும் சரி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய முழு பின்னணி என்ன? உபகாரம் பிள்ளைக்கும் காவேரி அம்மாளுக்கும் பிறந்த 5வது மகன் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சகாயம். அவர் பிறந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைந்த ஓவியங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தனவாசலுக்கு பக்கத்தில் முதனை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, பெருஞ்சுனை. பெருஞ்சுனைன்னு தெரியுதா? பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இருக்குது, பாறை மலைத்தொடர்கள். சித்தனவாசல் அங்கே பக்கம். இந்த பாறை தொடர்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பெரிய சுனை தண்ணீர் இருக்கும். அந்த ஊருக்கு தேவைப்படுகிற அளவிற்கு அந்த தண்ணீர் அங்கே கிடக்கும். அந்த குளத்தில் நான் குளித்தவன். பெரும் சுனையாக இருப்பதால் பெருஞ்சுனை. அங்கே தாய் தமிழ் தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பெருஞ்சுனையில். ஏன் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு இந்த மலைகளின் மீது தாக்கம் வந்தது, இந்த மலைகளின் மீது பற்று வந்ததென்றால், சித்தன்னவாசலில் கிட்டத்தட்ட பல சித்தர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களை இன்றும் நாம் பார்க்கலாம். அவர்கள் படுக்கைகள், சமணர் படுக்கைகள், குடைவரை திருத்தலம், மலையை குடைகிறாங்க, அந்த குடைகிற போதே தூண்களை அதே மலையிலே உருவாக்குறாங்க, எதுவும் ஒட்டப்பட்டதல்ல. சிலையையும் ஒதுக்குகிறார்கள், செதுக்குகிறார்கள். அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சித்தனவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருஞ்சுனையில் பிறந்த பெருமகன் சகாயம். ஆரம்பத்தில் நான் படித்த ராஜாஸ் கல்லூரி புதுக்கோட்டையில் தான் அவரும் படித்தார். ஓகே. அதுக்கப்புறம் மாநில கல்லூரி, அதுக்கப்புறம் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று அவருடைய படிப்பு நீள்கிறது. ஒரு
தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து வளர்ந்து படித்தவர். அடக்கப்பட்ட மக்களிடம்தானே வழி இருக்கும். அந்த வகையில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்கிற தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு பறைசாற்றி களம் காண வந்தவர் சகாயம். அச்சுறுத்தல் யார்? தமிழ்நாட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருக்கிற கிரானைட்டுகள் வெட்டப்படுகிறது, கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை ஜகுபரலி படுகொலை ஞாபகம் இருக்கா? கிரானைட் குவாரிகளுடைய பள்ளத்தாக்குகள் என்று மனித படுகொலை நடத்தி புதைப்பதற்கான ஏதுவாக இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மனித வதைக்கூடம், மனித புதைகுழிகள். புதுக்கோட்டை மற்றும் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் 4 பேர் கூறு போட்டிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? யார் யார்? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை என்று மினரல் வாட்டர் கம்பெனி நடத்துகிற மிகப்பெரிய ஒரு பண்ணை முதலாளி வைகுண்டராஜன். அவர் தென்னாடை அப்படியே குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாரு. வருகிற அரசியல் பொறுக்கிகளுக்கு தேர்தல் செலவுக்காக பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. வளங்களை கொள்ளையடிப்பவர்கள். பொறுக்கிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தக்கூடாது? நாட்டை சூறையாடுறவனுக்கு என்ன மரியாதை? நாட்டை கொள்ளையடிக்கிறவனுக்கு என்ன மரியாதைன்னு நான் கேட்குறேன். இந்த தேசத்தை சிதைப்பவர்களுக்கு எதுக்கு மரியாதை? யோக்கியமானவங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை இப்படி மலைத்தொடர்கள் நிறைந்த, பாறைகள் நிறைந்த மலைத்தொடர்களை உடைப்பதற்கு இந்த பிபிஆர் நிறுவனங்கள், பிஆர்பி நிறுவனம். அடுத்து மத்திய மாவட்டங்களுக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் மணல் கொள்ளை மாபியாக்கள், ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் போன்றவர்கள். அப்படியே அந்த டீம் இன்னைக்கு சென்னை வரை பரவி இருக்கிறது. பாலாற்று படுக்கைகளில் மணல் திருடப்படுவதே அந்த கூட்டங்களால் தான். ஆக தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் கூறு போட்டு விற்கிற பெரும்பான்மை. இதில் நான் சாதியத்தை அடையாளப்படுத்துகிறேன், நீங்கள் யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது. நான் சொன்ன மணல் கொள்ளை மாபியாக்களும் பாறை கொள்ளை மாபியாக்களும் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள். வைகுண்டராஜன் நடராஜனால் உருவாக்கப்பட்டவர். நடராஜன் யாரு? சசிகலாவுடைய கணவரால். வைகுண்டராஜன் நடராஜனை முதல்வராக்குவதற்கு ஒரு பெரிய திட்டமே வச்சிருந்தார். அதனால தான் வைகுண்டராஜனை ஜெயலலிதா அம்மையார் கைது செய்து உள்ள வைக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் கைது பண்ணவே முடியலை. ஏன்? நீதிபதிகளையே விலக்கி வாங்குற தன்மை இந்த பண்ணை முதலாளிகள் இவர்களுக்குத்தான் சாரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட நேரில் ஆஜராகவில்லை வைகுண்டராஜன் போன்றவர்களாம். ஆனால் இன்றைக்கு மதுரை மாநகர் போயிருக்கிறீங்களா? கூடல் மாநகர், கண்ணகி சாபமிட்டு எரித்த மதுரை மண்டலம், வாரல் என மரித்துகை காட்ட என்று பாண்டிய மன்னனின் அவைப்புலத்தில் பறந்த மீன்குடியானது கோவலனையும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்துவிடாதீர்கள், நீங்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்ன சிலப்பதிகாரத்திற்கு பெருமை சேர்த்த மதுரை கூடல் மண். மேலூர் வழியாகத்தான் அந்த 2 பேரும் செல்கிறார்கள், கோவலனும் கண்ணகியும். எப்போ? மாதவியை பூம்புகாரில் விட்டுவிட்டு, பெற்ற மகள் மணிமேகலையை விட்டுவிட்டு, கண்ணகியை கரம் பிடித்து கொண்டு கோவலன் மதுரை மாநகருக்குள் நுழைந்தான். தேராமண்ணா செப்புவதுடையேன் என்கிற கோபம் தெரித்து கால்களில் மாட்டப்பட்டிருக்கிற மாணிக்க பதக்கங்கள் பறித்த அந்த காற்சிலம்பை தூக்கி உடைத்து நுரித்து பாண்டிய மன்னனின் முகத்தில் போய் தெரிக்கிறது. நிலைகுலந்து சரிந்து நானே கல்வன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு மரணமடைந்த பாண்டிய மன்னனின் அவைக்களம் தோன்றிய மதுரை மாநகர் இன்றைக்கு பாறை உடைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய கிரானைட்டு கொள்ளையர்களிடம் சிக்கிக்கொண்டு, மேலூர்லேருந்து நீங்கள் இதை திருப்பத்தூரை தாண்டிட்டாவே போதும், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை தாண்டிட்டீங்கன்னாவே அப்படியே என்ன செய்வாங்கன்னா பாறைகளை உடைத்து அதை செங்கக்கல் போன்ற வடிவத்தில் அமைத்து சாலையின் இருபுறங்களிலும் அடுக்கி வைத்திருப்பார்கள். என்ன விளைவு? வரலாற்று பொக்கிஷங்கள் அளிக்கப்பட்டது, விளைநிலங்கள் சூறையாடப்பட்டது, கிராமங்கள் அழித்தொழிக்கப்பட்டது. நல்ல வேலைக்கு குன்றக்குடி திருமுருகன் திருத்தலம் உடைக்கப்படாமல் இருப்பது ஏன் என்று எமக்கு புரியவில்லை. நூற்றுக்கணக்கான
திருத்தலங்களை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த பிஆர்பி நிறுவனத்தினர். அரசியல் பொறுக்கிகள் எவனாவது இதை பத்தி பேசியிருக்கிறானா? ஊடகங்கள் இதை பத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கா? சகாயம் அவர்கள் மாவட்ட கலெக்டரா இருந்த போது கிரானைட்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்த போது எல்லாமே கவர் பண்ணது ஊடகங்கள் தானே, பத்திரிகை தானே வெளியே கொண்டு வந்து செய்தியை செய்து பத்திரிகைகள் தானே. 1,12,000 கோடி ஊழலை என்னைக்கு பெருசுப்படுத்தினாங்க? சந்தன காடுகளை சந்தன மரத்தை வெட்டிவிட்டான்னு ஒருத்தருக்கு சந்தன கடத்தல்னு பேர் வச்சுக்கிறா அயோக்கிய பயல்களா? சந்தன மரங்கள் இன்றைக்கு மலைகளில் தலை தோங்கி நிற்கிறது. அதையும் இப்போ எவனோ தூர வெட்டியை பார்த்துருக்கான். சேவு முளைச்சிருக்கா, அது 1 கிலோ தேராதா 2 கிலோ தேராதான். வீரப்பனார் இறந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகு முளைத்த சந்தன மரங்களின் தூர்களை வெட்டி வைத்தவர் யார்? வீரப்பனாரா? ஆனால் மரங்கள் முளைத்து விட்டது. இந்த அயோக்கிய கூட்ட அரசாங்கத்தின் மூலமாக வேலை செய்யக்கூடிய பொறுக்கிகள், அரசியல் பொறுக்கிகள் மலையை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்து மலையை வெட்டுகிறார்களே. மரங்கள் முளைத்தது, மலைகள் எப்போதே முளைக்கும்? கேள்வி இருக்கிறதா? காடுகளுக்குள்ள ஆட்டு மாடுகள் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனா ஆடு மேய்க்க போனவனை பிடிச்சி கைது பண்றான் வனத்துறை. கேடுகட்ட ஆட்சிகள் இந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய திமுக, அண்ணா திமுக இந்த மக்களை ஏமாற்றி அழித்துளித்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆனால் பண்ணை முதலாளிகளை வளர்த்தெடுத்திருக்கிறது. உங்களை என்ன வளர்த்துருமா? தேர்தலுக்கு அப்புறம் யார் காசு கொடுக்கிறது? ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்கணும்ல. இப்ப 2000 கொடுக்க போறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கா? ஆமா. யாருக்கு கொடுக்க போறோம்? ஏன்னா 2 கட்சியும் கொடுக்கும். கொள்ளையடிச்சு வச்சுக்கிறான்ல பல ஆயிரம் கோடி. சும்மாவா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். எங்க தைரியமான ஆண்மகனாக இருந்தால் இந்த 2 கட்சிகளுக்கு சவால் விடுறேன், தனிச்சு நின்று பாருங்க. தமிழ்நாட்டில் எங்க செலவழிக்காம தேர்தலை நின்று பாருங்க, தெம்பு திராணி இருந்தா. ஆனால் இன்றைக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதன். தனது ஆட்சி காலத்தில் 24 ஆண்டுகளில் 25 முறை தூக்கியடிக்கப்பட்டவன். அவன் வகிக்காத பதவிகளே கிடையாது ஐஏஎஸ்ல. கோகுலேந்திர அதிமுகவும் சார்பில் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தா தங்கிறதுக்கு எனக்கு அறை வேணும்னு கேட்டாங்க. என்ன சொன்னாரு? நீங்கள் கைத்தறி கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமையகத்தில் நீங்கள் தங்கினால் உங்களை பார்க்க கட்சிக்காரர்கள் வருவார்கள், ஆகையால் நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் அப்படியே இங்கே வருவதாக இருந்தால் என்னுடைய அறையை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய அலுவலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகிற போது என்று சொன்னார். உடனடியாக ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் தூக்கியடிக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கு? திமுகவில் ஒருத்தர் துரைசாமின்னு அவருடைய துறையில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் சகாயம் ஐஏஎஸ். உடனடியாக அவர் அங்கிருந்து தூக்கியடிக்கப்படுகிறார். எங்க? மதுரையிலிருந்து. இவங்க அடித்த கொள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஒரு சாமானிய எளிய குடும்பத்தில் பிறந்து சாதனை படைத்த சகாயத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த 2 அரசாங்கங்களையும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பல்வேறு சான்றுகளை என்னால் கூற முடியும். காஞ்சிபுரத்தில் பெப்சி நிறுவனம், அயல்நாட்டு நிறுவனம், அதில் கலப்படங்கள் கலக்கப்படுகிறது, அதில் கெமிக்கல்ஸ் நிறையாக இருக்கிறது, மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது என்று சொல்லி அந்த நிறுவனத்தை மூடச் சொல்லி உத்தரவிட்டார். அங்கிருந்து பதவியை தூக்கி அடித்தாங்க ஜெயலலிதா அம்மையார். நாமக்கல் ஆட்சித்தலைவராக இருக்கிற போது தனது சொத்து பட்டியலை வெளியிட்டு மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கினார். நீ என்ன சொத்து பட்டியலை விளையாடு, நாமக்கல் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை, தூக்கி அடித்தாங்க. சொத்து பட்டியலை வெளியிட்டது. அது மட்டும் இல்லை, கோஆப்டெக்ஸினுடைய ஊழலை தடுத்தார் அதிமுக ஆட்சியில் 2006களில். 2011 சட்டமன்ற தேர்தல் நடத்த இருக்கிற போது எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அங்கே தேர்தல் ஊழியர்களாக வேலை செய்தவர்களுக்கு உத்தரவிட்டார். ஆகையாலே தூக்கியடிக்கப்பட்டார். 2 கட்சிகளால் தூக்கியடிக்கப்பட்டது மட்டுமல்ல, தேர்தல் கமிஷனாலேயே தூக்கியடிக்கப்பட்டவர். அடுத்து 2012 மிகச்சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கிற 3வது கேடயத்தை பெற்றவர். கிரானைட் குவாரிகளில் கொள்ளை நடக்கிறது, அதை கண்டுபிடிக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று கட்டில் போட்டுக்கிட்டு சுடுகாட்டிலே படுத்து தூங்கினார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற போது எத்தனை மிரட்டல்கள்! நான் கேட்குறேன், ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த நிலைமை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும்? அப்போ இவர்களுடைய திட்டம் என்ன? மலை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், மணல்களை கொள்ளையடிக்க வேண்டும், இயற்கை வளங்களை அழிக்க வேண்டும். எவன் கெட்டா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன? தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இவங்க வீட்டுகள் எல்லாம் நல்லது கெட்டதுன்னா அத்தனை அரசியல் பொறுக்கிகளும் அங்கே வேணிக்கிறான். எதுக்குடா போறீங்க? காசுக்காகவா? ஒருமையில பேசலாம் விட்டுருங்க. ஒருமையில நான் ஒருமையில எல்லாம் பேசலைங்க. அவங்களுக்கு அவ்வளவுதாங்க மரியாதை. நாட்டை சுரண்டி கொளுத்தவர்களுக்கு என்ன மரியாதைன்னு நான் முதவே கேட்குறேன், இப்பவும் கேட்குறேன்.
ஐயா நல்லக்கண்ணுவை வணங்கி மகிழ்கிறேன். அவரை போல் அப்பழுக்கற்ற அரசியல் ஆளுமைகள் இங்கே எவனான உண்டா? அண்ணன் எழுச்சி தமிழரை நான் வணங்குகிறேன். ஆற்றல் மிக்க ஒரு தலைவர், நேர்மையான ஒரு தலைவர். வேற யாரை சொல்றீங்க? எவன் கொள்ளையடிக்கல? ஏங்க 3000 கோடி கொள்ளையடிச்சு கல்லூரி வச்சிருக்கிறான். 3000 கோடி 4000 கோடி வச்சு பெரிய பெரிய விடுதிகளை கட்டி சொகுசு பார்த்தவங்களுக்கு வருமான வரித்துறை சொல்லுகிறது 3 கோடிக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. ஆனால் 3000 கோடி 4000 கோடி யார் விட்டு சுத்துறா? அயோக்கிய பயலுகளா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வந்துச்சு 3000 கோடி 4000 கோடி? ஆனால் இவன் கணக்கு காட்டுறது 3 கோடி 4 கோடி. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? இப்போ இவங்களுக்கு எப்படி நான் மரியாதை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வாங்கங்கங்கன்னு சொல்லணுமா? சொல்லுங்க, கொடுக்குறேன். அப்ப இவருடைய திட்டம் தமிழ்நாட்டை சுரண்டி கொழுப்பதில் குறியாக இருக்கிற காரணத்தால் நேர்மையான அதிகாரிகள் கூட இன்றைக்கு உயிரை பணயம் வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். எப்படி இந்த ஆட்சி முறைகள் இருக்கிறது? 2026 60 ஆண்டு கால ஆட்சிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். 2026 ஒரு நேர்மையான தேர்தலாக நடத்தப்பட வேண்டும். தேர்தல் கமிஷனே இங்கே திருட்டு கமிஷனாக இருக்கிறது. தேர்தலுக்கு இப்ப சொல்றேன், நான் இப்பவே சொல்றேன், தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். எளிய மக்களை ஏமாற்றுவதற்காக, வாக்குக்கு 2000 கொடுப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஃபினான்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் பணம் போயிட்டு இருக்கு தேர்தல் செலவுகளுக்காக. தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்பவே தொடங்கிட்டாங்க. மூளை முடுக்கெல்லாம் கொண்டே பதுக்குவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு 8-9 மாசம் இருக்கு. இருந்தாண்ணா அப்ப கொண்டு போனா தானே பிடிப்பான். இப்ப கொண்டு போனா எப்படி இருக்கு? தேர்தல் நடைமுறை விதிகள் வந்ததுக்கு பிறகு தானே சோதனை போடுவான். அதுக்கு முன்னாடி எப்படி சோதனை போடுவான்? அவங்களுக்கு தூங்குற வேலை தானே. அதுக்கப்புறம் புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்கு யார் வழிகாட்டுகிறார்கள்? லட்சம் கோடிகளை கொண்டே பினான்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டெல்லாம் கொடுத்து இப்பவே முடக்கிறான். அவன் கடைசி நேரத்தில் அவன் என்ன செய்வான்? பினான்சியர் வந்து தமிழ்நாடு முழுக்க பினான்ஸ் கொடுக்குறான். எனக்கு தெரியும், சென்னை சிட்டிக்குள்ள எவன்லாம் பினான்ஸ் கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். அத்தனை பேர் இப்ப என்ன பண்றான்? அரசியல்வாதிகளோடு நெருக்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு அரசியல்வாதிகள் கொடுக்கிற பணத்தை அவன் பதுக்குறான். அவனுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிறது. அவனோட பதுக்கி எல்லாம் முடிச்சு விடுறான். எப்படி போகுது? தபால் போஸ்ட் ஆஃபீஸினுடைய வாகனங்கள் சிவப்பு கலரில் இருக்கும்ல, அதில் கொண்டு போகிறான். டேங்கர் லாரிக்குள்ளே கொண்டு போகிறான் பணங்களை. எல்லாம் நம்மளுக்கு தகவல் வருகிறது. அப்போ இன்னொன்று, ஆம்புலன்ஸில் ஏற்றுறான் பணத்தை, சுழற்சி போட்டுறான், சுழல் விளக்கு. யாருக்கோ அவசரம்ட்டு தூக்கிட்டு போடுறான்னு நம்ம நினைப்போம். அங்கே பணம் போய்கிட்டு இருக்கு உள்ள. எப்படி இருக்கு? பணத்துக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். எந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆக சகாயம் ஐஏஎஸ் அவர்களினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் சவால் விடுறேன்டா, தொட்டுப்பாரு வர. நானும் மலை கிராமங்களில் பிறந்தவன் தான். தொட்டுப்பாரு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை போல பழிதித்து விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எப்படி வந்து ஜொமேட்டோ உடை அணிந்து படுகொலை செய்தார்களோ அதே போல பாண்டிச்சேரியில் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளரை ஜொமேட்டோ உடை அணிந்து தான் போய் படுகொலை பண்ணியிருக்கான். எப்படி இருக்கு? சவுசங்கர் வீட்டுக்குள்ள துப்புரவு பணியாளர்கள் உடை போட்டு கொண்டு போய் பீய கரைச்சி ஊத்துறான். என்ன நாடு இது? வெக்கமல்ல இடம் அவங்களுக்கெல்லாம். எதுக்கு உங்களுக்குலாம் ஆட்சி முறை? ஆக கேடுகட்ட ஆட்சிகள் தொடர்ந்து 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது. சகாயம் போன்ற உண்மையான நேர்மையான அப்பழுக்கற்ற அதிகாரிகளுடைய உயிருக்கு உலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதர். ஏன் நீங்க வந்து பாதுகாப்பை வளர்க்குனீங்க? இல்லை, அதான் நானும் கேட்குறேன். இப்போ முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கான அந்த பாதுகாப்பை விலக்கிக்குள்ள என்னதான் காரணம்? கொலை பண்ணணும்ல, இருந்தா சிக்கல்ல. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து இருந்தா சிக்கல்ல. குளத்தூர் தொகுதியில் முடிச்சிட்டிங்கல்ல, முடிஞ்சு போச்சுல்ல, புதைச்சாச்சுல்ல, எழுந்து வந்து போட்டியிட மாட்டார்ல, அந்த செல்வாக்கு மீண்டும் பெற முடியாதுல்ல. என்ன திட்டம் இருக்கிறது? எந்த கொலை வேணாலும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் செய்து முடித்து விடலாம். சட்டத்தை நம்ம பார்த்துக்குவோம். நீதியரசர்களையே விலைக்கு வாங்குற அவல கொடுமை இந்த தேசத்தில் நடக்கிறது. யார்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட, மணல் கொள்ளைக்கிட்ட பணம் இல்லையா? பல லட்சம் கோடிகள் இருக்கிறது. 500 ரூபா அடிச்சதே பல லட்சம் கோடி சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொன்னா 2000 ரூபா தாள் எப்படி சேர்த்து வச்சிருப்பான்? இதுல விட இன்னும் 5000 ரூபா தாள் வந்தா இன்னும் என்ன ஆகும்? இது போன்ற கொள்ளை கும்பல்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு 500 ரூபா தாளை வந்து 1 கோடி அடுக்கணும்னா ஒரு பெரிய அறை தேவைப்படுகிறது. 1 கோடிக்கே. அப்ப பல லட்சம் கோடிகளை இவர்கள்
சம்பாதித்து கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை அறை அவர்களுக்கு தேவைப்படும். அந்த அறையெல்லாம் பார்த்தா நானாக கொளுத்தி விட்டுருவேன் எங்கேயாவது தெரிஞ்சுனா. எவனுக்கும் ஆக வேண்டாங்கிறேன் நான். எதுக்குட அறைகளில் கொண்டே எத்தனை ஆயிரம் கோடிகளை அமைக்கி வச்சிருக்கிறீங்க, வெளிநாடுகளில் கொண்டே பதுக்குறீங்க, பணத்தை கரைச்சி குடிக்க போறீங்களா? ஏழைகள் அன்றாடம் காய்ச்சிகள் வீதிகளில் இன்றும் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் வக்கற்றவர்களாக வாழுகிற தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக களத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு அரசியல் பொறுக்கிகள் மக்களை உதாசீனப்படுத்துவதற்காக பதவிக்கு வருகிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் இந்த வளங்களும் இந்த தேசமும் கொள்ளையடிக்கப்படுகிற இடத்தில் இன்றைக்கு வந்து நிற்கிறது. இப்போ கிரானைட் குவாரி நடத்துபவர்களால் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து இருக்கா? உறுதியாக இருக்குது. இல்லைன்னா எப்படி ஒரு அறிக்கை வரும்? நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு விடயமாக ஆசராகணும். நீதிமன்றத்துக்கு என்னால் வர இயலாது, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு நீதியரசருக்கு 28, 29களில் 28ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு. 29களில் இங்கேருந்து ஒரு ஃபேக்ஸ் போடுறாரு முறையா. அப்போ என்ன அர்த்தம்? 10 பக்க விளக்க கடிதத்தை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஜகுபரலியை போல படுகொலை செய்வதற்கு இவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள். பார்த்தமே தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன நடந்துச்சு? ஜான் பிரான்சிஸ்கோ ஒரு விஓ, கிராம நிர்வாக அதிகாரி மணல் கொள்ளைக்கு எதிராக இருக்கிறான் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டார். குடும்பம் கதறியது. ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய பேர் இன்றைக்கும் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. பல பேர் இந்த ஆற்று மணல் அந்த குத்தகைதாரர்களிடம் வேலைக்கு சென்றவர்களை காணாமல் போயிருப்பதாக செய்திகள். வேலைக்கு போனவங்க காணும். எடுத்துக்காட்டு, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம்னு ஒரு ஊரில் ரவி என்கிற செல்லையா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்கு போனவன் பிணமாக்க வீட்டுக்கு வந்தான். மணல் குவாரியில் வேலைக்கு போனவன் அவன் ஒரு வீடு கட்டிட்டான். அவன் வேலை செய்யும்போது பிரமாண்டமாக 3 மாடி கட்டணும். அவனுடைய திறப்பு விழாவுக்குள்ளே அவனை படுகொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. யார்? எண்ணற்ற படுகொலைகள். அதான் முதவே சொன்னேன், ஆற்று மணல் கொள்ளையடிப்பவர்கள் ஆறை சுடுகாடாக பயன்படுத்துகிறார்கள். பாறையை கொள்ளையடிக்கிறவர்கள் பள்ளத்தாக்கை புதைகுழியாக மாற்றுகிறார்கள். அப்படி இதனுடைய போக்கு எப்படி? யார் இதை சரி செய்வது? ஆளும் அதிகார வர்க்கங்கள் பல ஆயிரம் கோடி நமக்கு பரிசாக வருகிறது, ஆகையால் கண்டுகொள்வதில்லை. தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கிறார்கள், ஆகையால் அதை பார்ப்பதே இல்லை என்றால் சட்டவிரோத கல்குவாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு தானே இருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சார்ஜ் வந்து வைக்க முடியும்? அப்புறம் எப்படி 3000 கோடி 4000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான்? நான் கேட்குறேன், அனைத்து கல்குவாரிகளின் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியதுண்டா? எங்கெங்க வந்து மணல் அள்ளப்படுகிறதா அங்கெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியதுண்டா? காட்டுங்க பார்ப்போம். யாரை நீங்கள் ஏழைகளை வளர்த்தெடுக்கவில்லை, கொள்ளையடிப்பவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பணம் கோடிக்கணக்கில் கொட்டுகிறது. எந்த அரசியல்வாதியிடம் பணம் இல்லை? எந்த அரசியல்வாதி ஏழையா இருக்கான்? எந்த அமைச்சர் ஏழையா இருக்கான்? கக்கரை போல இல்ல காமராசரை போல. அப்ப இவருடைய திட்டம் இந்த நாடை சுரண்டி கொழுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் யாரை நம்புவது? உச்சகட்சி அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்றத்தை நாம் நம்ப முடியாத சூழலில் காத்திருக்கிறோம். கண்ணகி முருகேசன் கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு? கீழமை நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தால் மேலமை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுக்கிறது. 12 வருஷத்துல அவன் வெளியில வந்துருவான். எப்படி கொன்னா? காதுகளில் விஷத்தை ஊத்தினார்கள், கண்களில் விஷத்தை ஊத்தினார்கள். கொடூரமாக 2 பேரும் கொல்லப்பட்டு பாதி உயிர் இருக்கிற போதே கொண்டு போய் எரித்தார்கள். காவல்துறை வழக்கே எடுக்கவில்லை. லட்சத்தை பாருங்க, காவல்துறையோட லட்சணத்தை. கோவில்ராஜ் கொலை வழக்குல காவல்துறை வழக்கு பதிந்ததா? மலம் குடித்த மண்ணிலேயே அந்த வழக்கை காவல்துறை எடுக்கவில்லை. சர்வதிகாரத்தின் பக்கம் காவல்துறை இயங்குகிறது, சாமானியனின் பக்கம் காவல்துறை அடக்குமுறையை ஏவுகிறது. ஒரு நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலே
ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஆதிக்கவாதி ஒருவன் கிராமத்திற்குள்ளே நுழைந்து ஒருத்தனை வெட்டுகிறான். பதிலுக்கு அவர்கள் தாக்குகிறார்கள். காவல்துறை 2 பேர் மேலையும் வழக்கு போடுது. தற்காப்புக்காக தாக்குனவன், தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்துக் கொண்டவன் அடிக்கப் போகிறான் என்றால் அவனை விசாரிக்காமல் அவன் மீதும் வழக்கு தொடுக்கிறது என்றால் இந்த காவல்துறை வட்டாரங்கள் யாரை பார்த்து வேலை செய்கிறார்கள்? யாரினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எல்லா காவல் நிலையங்களிலும் ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். என்னை கேள்வி கேட்குறீங்களா? காவல்துறையினுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் எங்கே போடுறாங்க? யாருடைய காசுல போடுறாங்க? பெட்ரோல் காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்படுற அமௌண்ட்ல தான் போடுறாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது நீங்க பார்த்தோன்னு சொல்லுங்க. காவல்துறை வாகனம் ஒரு பெட்ரோல் பங்கில் காசு கொடுத்து போட்டதாக ஒரு எங்கேயாவது நீங்க பார்த்தோன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பணம் கொடுக்காம போட்டு வருவாங்களா? அவங்களும் பில்லை வந்து சப்மிட் பண்ணணும். பல விஷயங்கள் இருக்கு. நீங்க 19 ரூபா காவல்துறை மீது ஒரு அபாண்டமான ஒரு பழியெல்லாம் சுமத்தாதீங்க, குற்றச்சாட்டை வைக்காதீங்க. ஆனால் நீங்களும் வக்காலத்து வாங்குறீங்களா? பில்லு அரசு கட்டணும். யார் தெரியுமா பெட்ரோல் போடுவா? போலி லாட்டரி சீட்டு விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடி, இவர்கள் தான் அந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு விடுவாங்க. அதுக்கு உரிய பில்லை அப்படியே எடுத்து வர்ற காசை பிரித்து கொள்ளையடிச்சுக்கணும். இப்போ புதிய முறையை கையாண்டிருக்கிறது காவல்துறை. இருசக்கர வாகனங்கள் ரோடு சாலைகளின் இருபுறங்களில் நிறுத்தப்பட்டால் உடனே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வண்டியின் உரிமையாளர் காவல் நிலையத்துக்கு ஓடுவான், உங்கள் வண்டியை நான் தூக்கலைன்றுவான். எங்கடா வண்டி? இடையில எங்கேயாவது இறக்கி வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவனுக்கு தொடர்பு கொண்டுருவான் போலீஸே. இந்த இடத்துல ஒரு வண்டி நீ தூக்கிட்டு போயிரு. அந்த வண்டி எங்கே? பாட்டாக கலட்டி விற்றுட்டு 3ல் 1 உனக்கு 2 எனக்கு. இப்படி ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டிருப்பதாக தகவல். நல்லா இருக்குல்ல? திராவிட மாடல். ஆதாரம் இல்லாம நீங்க வாட்டு பேசாதீங்க. ஏங்க போலீஸ் மேல குற்றச்சாட்டம் ஒரு அறைக்கில் நடக்கிற கணவன் மனைவி தாம்பத்தியத்தை போய் படம் முடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த நடத்தினார்கள்னு சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆதாரம் ஆதாரம். நான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன், அதை விசாரிங்க. இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஆதாரம் இல்லாம ஒரு அடிப்படையே இல்லாம ஒரு குற்றச்சாட்டம் முன்னச்சா எப்படி அதை நான் கேட்கிறேன். பொதுவெளியில சாலையில் இருபுறங்களிலும் வாகனம் நிறுத்துவது வழக்கமா இல்லையா? இப்ப நீங்க பார் வச்சிருக்கிறீங்க, பாருக்கு போறான் குடிக்க, வண்டியில போறான். பார் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்க. வண்டியில போன பாருக்கு முன்னாடி நிறுத்திடுறான், போதை ஏறிடுது, வண்டி அங்கே விட்டு போயிடுவானா வீட்டுக்கு? இது பதில் சொல்லுங்க. எடுத்துதான் போவான். அப்ப அவனுக்கு போய் வாயில வச்சுக்கிட்டு அது என்ன உள்ள விட்டுட்டு ஆட்டுறீங்க? அது காவல்துறையோட கடமைங்க. என்ன கடமை? தண்ணி அடிச்சுட்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படியா? பாறை திறந்து வச்சுக்குவீங்க, குடிக்க விடுவீங்க, வண்டியில வந்து குடிட்டான்னு சொல்லுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. எப்படி வருமானம்? இரவு 10 மணி 1 நிமிடத்திலிருந்து ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு. இப்போ புதிய விதிமுறைகள். பகலைலாம் இப்போ வியாபாரம் இல்லை, இரவு வியாபாரம் தான். ஒரு கடைக்கு 1 கோடி ரூபாய். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விரைவில் 1 லட்ச ரூபா பணம் வரும், உங்களுக்கும் வரும். ஏன்னா இந்த அரசை நீங்கள் ஆதரித்து பேசினால் உங்கள் ஊடகத்துக்கும் 1 லட்ச ரூபா பணம் ஒரு மாதம், உங்களுக்கும் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வரும். எனக்கு எதுக்குங்க கொடுக்க போகிறாங்க? ஏங்க ஆதரித்து பேசினா கொடுக்குறாங்க. நீங்கள் பேசிட்டு இருக்கிறது இப்போ காசு வாங்கிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. இரவு 10 மணி 1 நிமிடத்தில் அபாண்டமா சமூக செயற்பாட்டாளர் முகில் அவர்கள் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு நிருபர் மேலே வைக்கவே கூடாது. அப்படியா? ஆமாம். நான் வைக்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாங்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஆதரித்து பேசுனா உங்களுக்கு வரும்னு சொல்கிறேன், ஏன் வேண்டான்னு தடுக்கிறீங்க சொல்லுங்க? தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களை விலைக்கு வாங்க துடிக்கிறார்கள். வளர்ந்து வருகிற நிறுவனங்களை ஒரு பக்கம் ஆதரிக்க சொல்லி விலைக்கு பேசுகிறார்கள். இரவு 10:01 மறுநாள் காலை 11:59 வரை நடக்கிற 1 மாத 1 கோடி ரூபாய் வருமானம். அந்த திட்டம் தெரியுமா உங்களுக்கு? இரவு வியாபாரத்தில் 1 கோடி ரூபாய் கல்லா கட்டி அரசுக்கு காசு கொடுக்கணும். பாருக்கு நீ எடுத்துக்கோ, பாதியில் வருவான் காவல்துறை, அவனுக்கு கட்டிங் கொடுத்துக்கோ. அந்த ஏரியாவில் எவனா ரவுடி ஓட்ட வந்து கேட்பான், அவனுக்கும் கொடுத்துக்கோ, நீ இன்னும் சம்பாரிச்சுக்கோ. வாழ்க திராவிட மாடல். ஆகையால் ஏன்னா புறையோடி கிடக்கிற இது போன்ற குற்ற நடவடிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்திருக்கிறது. இப்போ சகாயம் அவர்கள் இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்குமா? 2 கட்ட பாதுகாப்பை மரியாதைக்குரிய தோழர் சகாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். அபாயம் வந்திருக்கிறது. நான் பேசுகிறேன், எனக்கு கூட அபாயம் ஏற்படலாம்.
நான் கருத்தை சொல்லுகிறேன். இந்த ஆட்சி முறைகளில் பேசினால் குற்றம், செயல்பட்டால் குற்றம் என்கிற நிலைப்பாட்டிற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சமூக நீதி பேசுகிறார்கள், நாரி கிடக்கிறது சமூக நீதி, கேவலங்கட்டு கிடக்கிறது சமூக நீதி, மானங்கட்டு கிடக்கிறது சமூக நீதி. ஆக சகாயம் ஒன்ற இதுவரை நீங்கள் பார்த்தது திராவிட மாடல் பார்ட் 1. இனிமேல் நீங்க பார்க்க போறது வெர்ஷன் 2.0 அப்படின்லாம் சொல்றாரு முதல்வர் சட்டசபையில. இதுவரை 12 மணி நேரம் சாராய வியாபாரம், நீ 24 மணி நேரம் கூடுதலாக விற்கப்படும். ஏற்கனவே 24 மணி நேரம் விற்கிறாங்க. இனிமேல் தயவு செய்து இன்னமே 48 மணி நேரமாக ஒரு நாளைக்கு மாற்ற வேண்டும். 2.0 தான். ஏங்க ஒரு நாளைக்கு இருக்கிறது 24 மணி நேரம் இல்லை, மாற்றுவோம் நாங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் இனிமேல் ஒரு நாள். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு போதும்ல. 3 நாளை சுருக்கிடுவோம். அதான் 2.0. உங்களுக்கு முடி வெட்டுறீங்களா, கடைக்கு காசு வந்துடும். துணிமணி அயனிங் கொடுக்குறீங்களா, கடைக்கு காசு போயிடும். காலனி போடுறீங்களா, கடைக்கு காசு வந்துடும். 1000 ரூபா பணத்திட்டம் 2500 மாற்றப்படும். ஆண்களுக்கும் இலவச பேருந்து. வேற என்ன வேணும்? மிக்சி கிரைண்டர் கொடுத்தியே எங்கே போகுதுன்னே தெரியல. காயிலாங்கடையிலோட இப்போ காணும்னு சொல்கிறான். தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தீங்க, எங்கே தொலைஞ்சிச்சுனே தெரியல. இப்போ புதிய நடைமுறை, பேருந்தில் இலவசம். யாருடைய சொத்து? என்ன நடக்குது தெரியுமா பேருந்தில்? பெண்கள் கூட்டம் நின்னா அந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டான். காசு வராதுல. தள்ளி கொண்ட வேணுமேனே நிப்பாட்டுறது, பயணிகளை ஓட விடுறது. அழகான நடைமுறை திட்டங்கள்ல இப்ப ஆண்களுக்கும் அதை கொண்டு வரப்போனான். அப்படின்னா என்ன? பெண்களுக்கு ஏற்கனவே 10 பேருந்து ஓடுது, ஆண்களுக்கும் இலவசம் என்றால் 2 பேருந்து ஓடும். மீது எல்லாம் காசு பேருந்து. இது 2.0 திராவிட மாடல். இன்னும் நிறைய சொல்லவா? சொல்லணுமா என்ன? திட்டங்கள் அறிவிக்கப்படுவதை கொள்ளையடிப்பதற்காக. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.